ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சாதாரணமாக நம்ம வீட்டில் இட்லி வைக்கிறோம் அப்படின்னாக்க முன்னாடி காலத்துலலாம் அப்பப்போ அரைப்பாங்க மாவெல்லாம். ஆனால் இப்போலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்கிறோமா. நாள் அரைச்ச உடனே இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் நம்ம இட்லி ஊற்றாமல் தோசை சுட ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா இட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி கல் மாதிரியோ இல்லைனா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி அது சாஃப்டாக இட்லி வராது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன், மாவை அரைச்சி 3 days ஆச்சு. ஸோ அதனால் அந்த மாவை எப்படி பஞ்சு போல் இட்லி இருக்கிற மாதிரி நம்ம சுடலாங்கிறது தான். மாவு இப்படி இருக்குல்ல, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேறு ரீஃபண்ட் ஆயில் கூட விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் கலந்துக்க வேண்டியதாங்க. கலந்துட்டு இட்லி ஊற்றி பாருங்களேன். சாதாரணமாக நாள் விடுவீங்க தெரியுமா, நாள் செய்வீங்கள்ல பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ இட்லி, அதை விட சாஃப்டாக இந்த இட்லி இருக்கும். நம்ம வீட்டு மாவு கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம கருப்பு முழு உளுந்து இல்லையா, அதை வச்சு மாவு அரைச்சிருக்கோம். ஸோ அந்த தோலும் நம்மளுக்கு சத்து தோலில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரியான வேலைகளும் நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி அதனால இட்லி ஊற்றுறனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இட்லி எடுத்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? இட்லி பாருங்கள், சும்மா அப்படி பஞ்சு மாதிரி எப்படி இருக்குதுன்னு எடுத்துகிட்டு காமிக்கவா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் இல்லை? இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு மறுநாள் இல்லை 3ஆவது நாள் 4ஆவது நாள் கூட இப்படி ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும் சாஃப்டாக. இது ஏற்கனவே வச்சது தானே, வெங்காயம் இல்லாத தக்காளி சட்னி காலையில் வச்சது. இது மத்தியானம் வச்ச என்ன வச்சுன்னே மறந்து போச்சு, மிளகு குழம்பு. ரெண்டையும் தொட்டு ஒரு வாய் சாப்பிட்டாச்சு. அப்பா, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்ப பாருங்கள், இட்லிக்காக தானே செம்ம சாஃப்ட்டுங்க. ஆனால் சுட இருக்கிறனால இங்கே பாருங்கள், பிக்க முடியல சூடு. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி, நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள்.